திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அடுத்துள்ள காஞ்சிபுரத்தில் சாலையோரம் இருக்கும் ஊராட்சி ஆழ்குழாய் கிணற்றில் அமைக்கப்பட்டிருந்த கேபிளை மர்ம நபர்கள் 2 பேர் வெட்டிக் கொண்டிருப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் அவர்களை பிடிக்க முயன்றபோது அவர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றனர். பின்னர் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் துரத்தி சென்று வேங்கிப்பாளையம் அருகே அவர்களை மடக்கி பிடித்து குண்டடம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் இந்த கேபிள் திருட்டில் தொடர்புடைய மற்ற நபர்களையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருப்பூர் தாராபுரம் சாலை நாள் ரோடு பகுதியில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் தகவலறிந்து வந்த தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தசாமி மற்றும் குண்டடம் போலீசார் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதைத் தொடர்ந்து பிடிப்பட்ட 2 பேரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மேலும் 2 திருப்பூரில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேரில் ஒருவர் பனியன் கம்பெனியில் வேலை செய்து வருவதும் மற்ற 3 கல்லூரி மாணவர்கள் என்பதும் தெரியவந்தது. பின்னர் அவர்களிடமிருந்து கேபிள் திருட பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் 150 மீட்டர் கேபிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த அரங்கங்குப்பம் மீனவ கிராமத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் மீனவர்களின் மீன்பிடி வலைகள் தீயில் கருகி நாசமானது. சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் தீயில் கருகி நாசமான நிலையில் மீன்வளத்துறை இணை இயக்குநர் சந்திரா மீனவ கிராமத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். அப்போது அங்கு வந்த மீனவ பெண்கள் தங்களது வாழ்வாதாரமாக விளங்கும் மீன்பிடி வலைகள் தீயில் கருகியதால் செய்வதறியாது தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர். இதனையடுத்து மீனவ பெண்களுக்கு ஆறுதல் தெரிவித்த மீன்வளத்துறை இணை இயக்குநர் இது தொடர்பாக விரைவில் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி நகரின் அருகே மிகப்பெரிய கண்மாய் அமைந்துள்ளது. விவசாய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி வந்த இந்த கண்மாய் தண்ணீர் வற்றி நாணல் புல்கள் மற்றும் சீமை கருவேல மரங்கள் வளர்ந்து காணப்படுகிறது. இக்கம்மாயை மது அருந்துபவர்களும் சமூக விரோதிகளும் பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு இருந்து வந்த நிலையில் மர்ம நபர்கள் கண்மாயில் பற்ற வைத்த தீயால் காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவி பெரும் புகை மூட்டத்தை கிளப்பியது. இதுகுறித்து தகவலறிந்து வந்த இளையான்குடி தீயணைப்புத் துறையினர் தென்னை மட்டை மற்றும் இலை தலைகளை பயன்படுத்தி தீயை கட்டுக்குள் கொண்டுவர முயன்றனர். காற்றின் வேகத்தால் புகை மூட்டம் சூழ்ந்த நிலையில் சுமார் 6 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கருவேல மரங்கள் எரிந்து நாசமாகின. மேலும் அருகே உள்ள இளையான்குடி பகுதியில் புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். எனவே இளையான்குடி கண்மாயில் நடமாடும் மதுப்பிரியர்களையும் சமூக விரோதிகளையும் காவல்துறையினர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் உள்ள சுங்கத்துறை புலனாய்வு குழுவினர் தங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கடற்கரை பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மானாங்குடி கடற்கரை அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் ஒன்றை சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்ததில் உயிர்காக்கும் மருந்துகள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மேற்கொண்ட விசாரணையில் படகு மூலம் இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து மாத்திரை பண்டல்களை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் அவற்றை கடத்தி வந்தவர்கள் யார், படகுகளில் கடத்தி செல்ல இருந்தவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் 4 ரோடு மேம்பாலம் பகுதியில் மாடுகள் சாலையில் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். மேலும் பள்ளிகள் நிறைந்த பகுதியில் மாடுகள் கூட்டமாக நிற்பதால் மாணவ மாணவிகள் சாலையை கடக்க முடியாமல் அச்சமடைந்து சுற்றி செல்லும் நிலை உள்ளது. அது மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், கல்லூரி, பள்ளி பேருந்துகள் செல்லும் பிரதான சாலையிலும் மாடுகள் நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து பள்ளி மாணவ மாணவிகள், வாகன ஓட்டிகள் அச்சமின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இதனால் அனல் காற்றால் பொதுமக்கள் தவித்து வந்த நிலையில் திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை சுமார் 1 மணி நேரம் பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளியில் முதல் முறையாக மாணவிகளுக்கான கபடி போட்டி மாநில அளவில் நடைபெற்றது. இப்போட்டியில் திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, தருமபுரி மற்றும் சென்னை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து 17 அணிகள் பங்கேற்றுள்ளன. 200 மாணவிகள் பங்கேற்கும் இந்த போட்டி லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது. ஜூலை 25ஆம் தேதி தொடங்கிய இந்த கபடி போட்டியின் இறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது.
கர்நாடக மாநிலம் உத்தரகாண்ட் மாவட்டம் சிரூர் அருகே கடந்த 16ஆம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் காற்றாற்று வெள்ளத்தில் டேங்கர் லாரிகள் மற்றும் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 3 பேர் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சின்னண்ணன், கரையான்புதூர் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சரவணன், கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த முருகன் ஆகியோர் காணாமல் போனது தெரியவந்தது. இந்த சம்பவத்தில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த தாத்தையாங்கார்பட்டியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சின்னண்ணன் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இயற்கை சீற்றத்தால் உயிரிழந்த ஓட்டுநர் சின்னண்ணன் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு 3 லட்சம் ரூபாய் பொது நிவாரண நிதி அறிவித்திருந்தது. இந்நிலையில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார், மாதேஸ்வரன், நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி, மாவட்ட ஆட்சியர் உமா உள்ளிட்டோர் சின்னண்ணன் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். உலக புலிகள் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் வளாக பகுதியில் தனியார் பள்ளி சார்பாக விழிப்புணர்வு பேரணி மற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலக வளாக பகுதியில் இருந்து துவங்கிய பேரணியானது புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் புலிகளை காப்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வுகளை மாணவ மாணவிகள் செய்து காட்டினர். மேலும் புலிகளை காக்க வேண்டும், புலிகளை தோலுக்காக கொள்ளக்கூடாது போன்ற பதாகைகளை ஏந்தி சென்று மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவர் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் ஆக்கிரமித்துள்ள கடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றினர். அப்போது எதிர்பாராத விதமாக குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் 20 அடிக்கும் மேல் தண்ணீர் பீச்சி அடித்தது. இதனால் சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் வந்த வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் தண்ணீர் வீணாவதால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள பல ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் குடிநீர் இல்லாமல் தவிக்க வேண்டிய நிலை உருவாகும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரிசெய்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணித்து பட்ஜெட்டை வெளியிட்டதை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் பூ சுற்றிக் கொண்டு நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர், விவசாயிகள் விடுதலை முன்னணி, பகுத்தறிவாளர் கழகம், திராவிடர் கழகத்தினர் உள்ளிட்டோர் பங்கேற்று அனைவரும் காதில் பூ சுற்றிக் கொண்டு கண்டன முழக்கம் எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கூடுதலாக மாவட்ட நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு மாவட்ட நீதிமன்றத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நீதிபதி கிருஷ்ணகுமார், சட்ட அமைச்சர் ரகுபதி மற்றும் நீதிபதிகள் குத்துவிளக்கு ஏற்றி நீதிமன்ற பணியை துவங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ANUT திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜபாளையத்தில் சார்பு நீதிமன்றத்தையும், காரியாபட்டி வத்திராயிருப்பில் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்களையும் நீதிபதி கிருஷ்ணகுமார் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். டாக்டர் அப்துல் கலாம் நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே சேத்தூர் ஊராட்சியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் பங்கேற்று அப்துல் கலாமின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தனியார் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் அழிந்து வரும் மரம் மற்றும் செடிகளை பாதுகாக்கும் முயற்சியாக அரிய வகை செடிகள் மற்றும் பழவகை மரங்களான கொடுக்காப்பள்ளி, பொன்னை மரம், நிலவேம்பு உள்ளிட்ட 5 வகை மரக்கன்றுகள் மாணவர்களைக் கொண்டு பள்ளி வளாகத்தில் நட்டு வைக்கப்பட்டது. பின்னர் அப்துல் கலாமின் நினைவை போற்றும் வகையில் பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் சிறப்பாக பேசிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து மாணவர்களுக்கும் பேனா, பென்சில் மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஓராண்டுக்கு மேலாக உதவித்தொகை வழங்காததை கண்டித்து தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் புதிதாக மாத உதவித்தொகை கேட்டு பதிவு செய்துள்ள மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை அனுமதிக்க வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தனி வட்டாட்சியர் நளினி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்து விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள உள் விளையாட்டு அரங்கம், நவீன வசதிகளுடன் கூடிய உடற்பயிற்சி மையம் ஆகியவை புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நிகழ்ச்சி கல்லூரி அறங்காவலர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கலந்து கொண்டு உள் விளையாட்டு அரங்கை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளை விளையாடி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய கிரிக்கெட் தேர்வாளர் ஸ்ரீதரன், சாரதி, TNPL தலைவர் செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அடுத்த அமரம்பேடு பகுதியில் AJRJ பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கிளாசிக் ஸ்ப்ரே பெயிண்ட் என்ற பெயரில் நவீனமான முறையில் பெயிண்டுகளை உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இந்நிறுவனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீ மளமளவென பரவி அங்கிருந்த ஸ்ப்ரே பெயிண்டிங் குடோனில் உள்ள பெரிய பெரிய குப்பிகளில் தீப்பிடித்து வெடித்து சிதறியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியைச் சேர்ந்த மகாலிங்கம் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர். இவருடைய மகன் கார்த்திகேயன் அரசு பள்ளியில் படித்து தன் திறமையால் முன்னேறி மைனா என்ற நிறுவனத்தின் உரிமையாளராக இருந்து வருகிறார். மேலும் ஏழை எளிய மக்கள் முன்னேற பண உதவி மற்றும் பொருள் உதவிகள் தொடர்ந்து செய்து வருகிறார். மேலும் மருத்துவ செலவிற்கு தவிர்க்கும் நோயாளிகளுக்கும் தேடி சென்று உதவி செய்து வருகிறார். இந்நிலையில் தனது பிறந்த நாளில் கடத்தூர் பகுதியில் இருக்கும் 11 அரசு பள்ளியில் படிக்கும் 824 மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருள், படிப்புசார் பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். மேலும் மேற்படிப்புக்கு செல்லும் குழந்தைகளை தேர்வு செய்து தன்னுடைய சொந்த செலவில் படிக்க வைப்பதாக உறுதி கூறினார். கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளில் பல மணி நேரம் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சிறு மழை பெய்தாலும் கிராமப்புறங்களில் மின்சாரம் பல மணி நேரம் துண்டிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் தூக்கமின்றி அவதியடைந்து வருகின்றனர். எனவே புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் தடையின்றி மின்சாரத்தை வழங்கிட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியம் அம்மையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் ஓம் பிரகாஷ். இவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் ஹாஸ்பிட்டல் தெருவைச் சேர்ந்த சந்தியா என்பவருக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடிந்து 2 வயதில் பேரரசி என்ற ஒரு பெண் குழந்தை உள்ளது. ஓம் பிரகாஷ் மாமியார் வீடான பானவரத்திலேயே மனைவி மகளுடன் தங்கி ஆட்டோ ஓட்டி வருகிறார். இந்நிலையில் மனைவி சந்தியாவிடம் தகராறு ஏற்பட்டு ஆத்திரத்தில் ஓம் பிரகாஷ் மனைவி சந்தியாவை கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது சந்தியா கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து பானவரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் அரக்கோணம் DSP வெங்கடேசன் மற்றும் பானவரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தப்பி ஓடிய ஆட்டோ ஓட்டுநர் ஓம் பிரகாஷை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அடுத்த திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள கல்லுப்பட்டி வெட்டுக்காடு பகுதியில் மல்லிகை மலை உள்ளது. இம்மலை திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மலை மேலே தீயணைப்பு வாகனம் செல்ல முடியாததால் அனைவரும் அங்கிருந்த செடி கொடிகளை வைத்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மலையில் தீயணைப்புத் துறையினருக்கு உதவியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.